Hi, this is Pondicherry Megan the artist. Today நம்ம பார்க்க போகிற கிளாஸ் என்னென்னா எலிஃபண்ட் எப்படி ட்ரா பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு 2 parallel லைன் ட்ரா பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் parallel லைனில் டாப் ஆஃப் த லைனில் சி வந்து டவுன்வர்ட் டைரெக்ஷனில் ட்ரா பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் காது பாட்டு ட்ரா பண்ணிவிட்டு ஃபோர்ஹெட்டுக்கு சியில் இருந்து கனெக்ட் பண்ணிட்டு ஒரு பெண்டிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தும்பிக்கை பாட்டு ட்ரா பண்ணணும். அதுக்கப்புறம் சின் பாட் காதோட எண்டிங்லேருந்து ட்ரா பண்ணிவிட்டு சின் பாட் முடிகிற இடத்துல இருந்து நம்ம தந்தம் பாட் ட்ரா பண்ணணும். இந்த தந்தமும் இந்த சின் பாட்டும் வந்து மீட் ஆகிற பிளேஸில் இருந்து தும்பிக்கை பாட்டை வந்து ஃபினிஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் சின்னில் இருந்து ஒரு லைட் லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காலை வந்து ஃப்ரண்ட்டு 2 லெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணணும். ஓகேங்களா, இது எல்லாமே அந்த 2 லைன்ஸுக்கு இன்பிட்வீனில் இருக்கணும். இந்த 2 லைன்ஸ் எதுக்கு முக்கியமாக நம்ம ட்ரா பண்ணோன்னா, இப்போது வயிறு பார்ட்டு போடக்குள்ள எலிஃபண்ட்டில் பெருசாக போட்டுடுவோம். அதுக்காக தான் இந்த 2 parallel லைன் ட்ரா பண்ணால் எல்லாமே ஈவனாக இருக்கும். ஓகேங்களா, அது வந்து வயிறு பார்ட் ட்ரா பண்ணக்குள்ள ரொம்ப பெண்டிங் கொடுக்காத லைட் பெண்டிங் கொடுத்து ரிமைனிங் இருக்க 2 லெக்கை வந்து ட்ரா பண்ணிக்கிறோம். இப்போது சென்டரில் வந்து பாடி பார்ட் டு ஹிப் பார்ட் வந்து என்ன பண்ணணும்னா, ஹிப் வந்து இதில் ட்ரா பண்ணக்கூடாது. பண்ணிங்கன்னா ரொம்ப பெருசாக வயிறு தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்த கிளாத் போட்டு கவர் பண்ணுற மாதிரி அங்கே ஒரு டிசைன்ஸ் க்ரியேட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஐ ட்ரா பண்ணணும். ஃபஸ்ட்டு ஐப்ரோ வந்து எதுக்கு நேர்க்காக இருக்கணும்னா, அந்த தந்தம் போட்டு இருக்கோம் இல்லைங்களா ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, அதுக்கு ஒரு கொஞ்சம் கேப் விட்டுட்டு மேலே அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஐப்ரோவை வந்து ட்ரா பண்ணிக்கணும். ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஐபால் வரைகிறதுக்கு கொஞ்சம் கேப் விட்டு அந்த விங்ஸ் லைன் ட்ரா பண்ணிவிட்டு ஐபால் வந்து க்ரியேட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கழுத்தில் எதாவது டிசைன்ஸ் கொடுக்கறது அப்படி கொடுத்துக்கலாம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் காலில் அந்த ஃபிங்கர்ஸ்லாம் ட்ரா பண்ணிவிட்டு கொலுசு பாட்டு அந்த மாதிரி சிம்பிளாக நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இதுதான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு அவுட்டர் லைன். இப்போது நம்ம எலிஃபெண்ட்டை வந்து ரொம்ப அவுட்டர் லைன் வந்து நல்லா டார்க் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, அவுட்டரில் ஒரு தின் லைன் மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் எலிஃபெண்ட்டை ட்ரா பண்ணிக்கணும். ட்ரா பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் நல்லா போல்ட் பண்ணணும். ஓகேங்களா, இதில் என்ன மேஜர் மிஸ்டேக் பண்ணுவோன்னா, இந்த வயிறு பார்ட்டை வந்து ரொம்ப பெருசாக போட்டுரும். ஓகேங்களா, அந்த வயிறு பார்ட்டை வந்து பெருசாக போடக்கூடாது. அப்படின்னா இந்த மாதிரி 2 parallel லைன் ட்ரா பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவுட்டரில் போகுது அப்படின்றது உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ரொம்ப அவுட்டர் போகாமல் கரெக்டாக ட்ரா பண்ணிக்க முடியும். இது வந்து ஜஸ்ட்டு எலிஃபெண்ட்டை வந்து எப்படி ட்ரா பண்ணுறது ஸ்டெப் பை ஸ்டெப்புன்றதை மட்டும்தான் இப்போது சொல்லியிருக்கோம். இதில் எலிஃபெண்ட்லேயே நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எலிஃபெண்ட்ஸ் வந்து நம்ம ட்ரா பண்ணலாம். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பேசிக்காக நம்ம எலிஃபெண்ட் க்ரியேட் பண்ணுறது. ஓகேங்களா, முக்கியமாக நம்ம பார்க்குறது அந்த வயிறு பார்ட்டை மட்டும் ரொம்ப பெருசாக போடாமல் கரெக்டாக நார்மலாக போட்டிங்கனாலே உங்களுக்கு எலிஃபெண்ட் லுக் வந்து நல்லாயிருக்கும். எல்லாருமே பண்ணுற மேஜர் மிஸ்டேக் அந்த வயிறு பார்ட்டில் மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஐ பார்ட்டில் வந்து இருக்கும். அந்த ஐ ட்ரா பண்ணக்குள்ளே நான் சொன்ன மாதிரி எப்படி எந்த இடத்த ட்ரா பண்ணணும் அப்படின்றத கிளியராக பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைனா எலிஃபண்ட் வந்து கொஞ்சம் முறைக்கிற மாதிரி தெரியுது அந்த மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நான் சொன்ன மெஷர்மெண்ட், நான் சொன்ன ஸ்பேஸ் விட்டு அந்த மாதிரி வந்து ட்ரா பண்ணணும். அதுக்கப்புறம் இதில் ஃபில்லிங்ஸ் கொடுக்கறது, அந்த துண்டு பார்ட்டுக்கெலாம் என்ன மாதிரி வேணால் ஃபில்லிங்ஸ் நம்ம கொடுக்கலாம். இதுலேயும் வந்து நம்ம பெரிய பெரிய டிசைன்ஸ் கொடுக்காம மைனூட்டான டிசைன்ஸ் கொடுக்கக்குள்ள இன்னும் நல்லா எலிஃபண்ட் லுக்கு வந்து நல்லா எடுத்து காட்டும். ஓகேங்களா, ஜஸ்ட் இப்போது காட்டியிருக்கிறது ஜஸ்ட் எலிஃபண்ட் எப்படி ட்ரா பண்ணலான்ற ஒரு ஐடியா கொடுத்தாச்சு பேசிக்காக. அதுக்கப்புறம் வந்து எலிஃபண்ட் வித்து அம்பர்லாவோட எப்படி ட்ரா பண்ணலான்றது நெக்ஸ்ட்டு நம்ம ட்ரா பண்ணுற எலிஃபெண்ட்டில் வந்து நம்ம காட்டலாம். அதில் வந்து கொஞ்சம் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு அம்பர்லாவும் எலிஃபெண்ட்டும் லுக் வைஸ் நல்லாயிருக்கும். ஓகேங்களா, இப்போது ஃபஸ்ட்டு 2 parallel லைன் வந்து வரைஞ்சிக்கிறோம். இது எதுக்குன்னா எலிஃபெண்ட்டுக்கு. ஓகேங்களா, எலிஃபெண்ட்டுக்கு மேலே அம்பர்லா ட்ரா பண்ணுறதுக்காக
இந்த 2 லைனுக்கும் மேலே ஒரு பேரலல் லைன் ட்ரா பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு நார்மலாக நம்ம எப்படி எலிஃபண்ட் ட்ரா பண்ணுவோமோ அவுட்டரு, அதே மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி எலிஃபண்ட்டை வந்து நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கரெக்டாக கவனித்து நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக வரும். ஓகேங்களா? பெண்டிங்கு கனெக்ட் பண்ணுறது அது எல்லாமே கொஞ்சம் கிளியராக பார்க்கணும். கிளியராக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரா பண்ணுங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு மறக்கவும் மறக்காது. எப்போது நம்ம எலிஃபண்ட்டை ட்ரா பண்ணணும்னு நினச்சாலும் ஈஸியாக ட்ரா பண்ணிடலாம். ஒரு டிசைன்ஸை பார்த்து தான் ட்ரா பண்ணணும்னு இல்லை. பேசிக்காக எப்படி ட்ரா பண்ணுன்றதை தெரிஞ்சுக்கிட்டாலே ரொம்ப பெரிய பெரிய எலிஃபண்ட்டு, ரொம்ப ஹெவி ஒர்க் இருக்க எலிஃபண்ட்டு எல்லாமே நம்ம ஈஸியாக ட்ரா பண்ணிடலாம். அண்ட் தென் இப்போ வந்து அம்பர்லா ட்ரா பண்ண போகிறோம். அம்பர்லாவுக்கு ஃபஸ்ட்டு சென்டர் பார்ட் எங்கேருந்து ட்ரா பண்ணணும்னா எலிஃபண்ட்டோட காது பார்ட் அதுக்கு அப்புறத்துல இருந்து தான் ட்ரா பண்ண போகிறோம். சென்டர் பார்ட் ட்ரா பண்ண போகிறோம். லைன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கணும். இப்போது அம்பர்லா வந்து எப்படின்னா எலிஃபண்ட்டை ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஃப்ரண்ட் சைட் ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரியும் பேக் சைட் கொஞ்சம் வெளியில் தெரிகிற மாதிரி எலிஃபண்ட் இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து அம்பர்லாவுக்கு நம்ம கொடுக்குற டிசைன்ஸ் என்ன டிசைன்ஸ் வேணால் நம்ம கொடுத்துக்கலாம். நான் வந்து ஜஸ்ட் மேலே ஒரு சர்க்கிள் மாதிரி ஆஃப் சர்க்கிள் மாதிரி கொடுத்து அதில் ஃபில்லிங்ஸ் மாதிரி நான் கொடுக்குறேன். லைன்ஸ் போட்டு அதில் ஃபில் பண்ணுற மாதிரி ஒரு டிசைன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு கீழே ஸ்பேஸை வந்து ஹம்ஸ் அந்த மாதிரி பார்டர்ஸை வச்சு நான் ஃபினிஷ் பண்ண போகிறேன். அண்ட் தென் குட்டி குட்டி பெல்ட்ஸ் தொங்குற மாதிரி க்ரியேட் பண்ண போகிறேன். இது நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிளியராகவே புரியும். சில பேருக்கு இதில் என்ன டவுட் வரும்னா, இப்போது எலிஃபண்ட் வித் அம்பர்லா ட்ரா பண்ணுறோம். ஓகேங்களா? எலிஃபண்ட் ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அம்பர்லா போடக்கூடாதா அப்படின்றது ஒரு சில பேருக்கு டவுட் வரும். ஃபஸ்ட்டு அப்படி போடக்கூடாது. ஏன்னா நம்ம எலிஃபண்ட்டை முடிச்சிட்டோன்னா அங்கே கை படும். கண்டிப்பாக நம்ம அம்பர்லா ட்ரா பண்ணக்குள்ள ஃபில்லிங்ஸ்லாம் கொடுக்கக்குள்ள ஸோ ஃபுல்லாக மர்ஜ் ஆகும். அதுக்காக என்ன பண்ணணும்னா ஒரு அவுட்டர் மட்டும் க்ரியேட் பண்ணிக்கணும். லைட்டாக க்ரியேட் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு அம்பர்லாவை ஃபினிஷ் பண்ணணும். ஃபினிஷ் பண்ணிட்டு டாப் டு பாட்டம் தான் நம்ம ஃபில் பண்ணிக்கிட்டு வரணுமே. டிசைன்ஸ் வந்து பாட்டம் டு டாப் டைரக்ஷனில் வந்து நம்ம ஃபில் பண்ணக்கூடாது. எல்லாமே ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆகிடும். ஓகேங்களா?
எலிஃபெண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் க்ரியேட் பண்ணுறது எல்லாருக்குமே புரியும்னு நான் நினைக்கிறேன். இஃப் எனி டவுட் கமெண்ட் பண்ணுங்கள், கிளியர் பண்ணிக்கலாம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஈஸியாக உங்களுக்கு எலிஃபெண்ட் வந்து நான் ட்ரா பண்ணுற மாதிரியே உங்களுக்கு கரெக்டாக வரும். எப்பயுமே ஒன்று ப்ராக்டிஸ் பண்ணக்குள்ளே வருமான்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வராது. வர வைக்கணும் அப்படின்ற ஒரு தாட்டோடு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்கள் மேலே ஃபஸ்ட்டு கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். இருந்ததுனாலே கரெக்டாக எல்லாமே ட்ரா பண்ணுறவங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.